ஈவினிங் டைம் குழந்தைங்கள கூப்பிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த சயின்ஸ் பார்க். இந்த சயின்ஸ் பார்க் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் தடாபாத்துங்கிற ஏரியாவில் இருக்குது. அந்த சயின்ஸ் பார்க்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது கார் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாரி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல குழந்தைங்க நல்லா விளாட்றதுக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது பார்த்திங்கன்னா அந்த கீழே சுற்றும் போது அந்த கேப்பில் அந்த ராடு சூப்பராக போயிட்டு வருது. பார்க்குறதுக்கே பார்க்க சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தகுந்த மாரி அதனோட ஆர்பிஎம் வேரியேஷன் காமிக்குது. இது எந்தெந்த மெட்டீரியல் எவ்வளோ வேரியேஷனில் சுற்றுங்கிறத காமிக்குது. இது ஒரு பெல் வச்சுருக்காங்க. இதில் என்ன எதுன்னு தெரில, ஆனால் பெல்லுக்குள்ளே மணி இல்லை. இது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிற திசையை காட்டுற கருவி வச்சுருக்காங்க. இது ஒரு சயின்ஸு. இதுவும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். கித்தார் எப்படி ஒர்க் ஆகுது, அப்படி அந்த டியூன் பண்ண எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஒரு சயின்ஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு பாலை போட்டால் அது கரெக்டாக அந்த இதில் ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக எண்டுக்கு போகுது. நிறையா படத்தில் இதுமாரி நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏறி விளையாடுற மாரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் இதுமாரி வச்சுருக்காங்க. இதனால் உங்கள் குழந்தைங்கள எப்படி போகணுன்னா நல்லா ஏறி ஜாலியாக விளாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கு. இதுவும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னான்னு எனக்கு தெரில. இது என்னான்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளானட் எப்படி இருக்குங்கிறத சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு சயின்ஸு. இந்த ஊர்லேயே உருட்டி விட்டால் அதனோட எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பியும் மறுபடியும் இந்த ரிட்டன் எண்டுக்கு வருது. ஆனால் ஃபுல்லும் எண்டில் போய் அடைய மாட்டேங்குது. எண்டுக்கு முன்னாடியே திருப்பி ரிட்டன் ஆகுது. சென்டர்லேருந்து இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிங் வளைவு வச்சுருக்காங்க, ஆர்ச்சு. இதை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்க இந்த வீடியோஸ் எடுக்கவும் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பூமி உருண்டையை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு போனால் அதை சுற்றிட்டு விளாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும். இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். சுற்றி விட்டால் மேலே போய் நின்றுட்டு மறுபடியும் வருது, காட்டணங்கள் சுற்றுற மாதிரி. இதை பற்றின டீட்டெயிலெலாம் நிறையா அங்கே பேப்பர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. இதை பற்றி என்னன்னு போர்ஷன்னு பார்த்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா சிலை வச்சுருக்காங்க. பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கு.
அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரோ ராக்கெட்டு சாம்பிள்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு போர்டில் காய்கறிகள், பழங்கள், விலங்குகள் மற்றும் வாகனங்களை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்க சூப்பராக இருக்குது. உங்கள் குழந்தைங்களை அதில் விட்டால் என்ன எதுன்ட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்றையும் கை காமிச்சிட்டு விளாட்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சயின்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த பைப்பில் ஒரு சைடில் பேசினா இன்னொரு சைடில் கிளியராக கேட்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் இதுமாரி பல அப்டேட்கள் வெளிவரும்.